பட்டையும் கொட்டையும் கட்டிக்கொண்டு இன்னும் 5 ஆண்டுகள் எனக்கு இருக்கின்றன. அந்த 5 ஆண்டுகளிலும் நான் சனாதன தர்மத்தின்படி தான் தீர்ப்பு சொல்லுவேன் என்றவர் சொல்லுகிறார். நீ 5 ஆண்டுகள் சொன்னாலும் 500 ஆண்டுகள் சொன்னாலும் தினை அரிசியை ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தோடு கலந்து படைத்தார்கள் என்று 5-6ஆம் நூற்றாண்டில் எழுதப்பட்ட திருமுருகாற்றுப்படையிலே சொல்கிறார். அப்படியானால் முருகன் ஆட்டு இறைச்சியை ஆட்டு இரத்தத்தை குடித்திருக்கிறார். முருகனே மாமிச உணவை சாப்பிட்டவன். அதனால தான் பல பேர் இன்னைக்கும் பிராமணர்கள் முருகன் பேர் வைக்க மாட்டாங்க. சுப்பிரமணியன் வச்சுக்கிட்டாங்க, சுத்த பிராமணனா. மீனாட்சி அம்மன் கோயில் வழியாக போகக்கூடிய ஐயங்காருக இப்படியே கையை வச்சுட்டு தான் போகும். அந்த பக்கமே கண் பார்வை போயிருக்கோம். சிவன் கோயில் பக்கமே பார்க்க மாட்டாங்க, மீனாட்சி கூட பார்க்க மாட்டாங்க, பார்க்க இப்படியே போயிடுவாங்க. அதே மாதிரி உங்களுக்கு தெரியும், வரதராஜ பெருமாள் கோயிலில் ஐயங்கார் தமிழ் பாடுவதிலும் சமஸ்கிருதம் பாடுவது தினம் சண்டை அடிதடி. இவர்கள் நமக்கு பாடம் எடுத்துக்கொண்டிருப்பார்கள். பிராமணர்கள் செய்த செயல்கள், அவர்கள் செய்த கொலைகள், அவர்கள் செய்த கிரிமினல் நடவடிக்கைகள் எல்லாவற்றையும் கல்வெட்டு வாயிலாகவும் செப்பேடுகள் வாயிலாக இருப்பதெல்லாம் தோண்டி துருவி இனி ஒரு புத்தகமாக கொண்டு வர வேண்டும். அநேகமாக நான் பேசக்கூடிய எல்லா செய்திகளும் உங்களுக்கு வந்து சேர்ந்திருக்கும் வலையொலிகள் வாயிலாக. இருந்தாலும் என்னை நேரில் உங்களுக்கு அறிமுகப்படுத்த வேண்டும் என்ற எண்ணத்திலே தோழர் மீனாட்சி சுந்தரம் அவர்கள் என்னை இங்கு அழைத்திருக்கிறார் என்று நான் கருதுகிறேன். தொல்லியல் என்பது ஒரு காலத்தில் யாராலும் விரும்பப்படாத ஒரு துறையாக இருந்து இப்போது அண்மையில் ஒரு 10 ஆண்டுகளில் கீழடி என்ற ஒரு நமது தமிழர்களின் தாய்மொழி என்று சொல்லக்கூடிய அந்த ஆய்வின் மூலமாக உலகத்தில் உள்ள தமிழர்கள் அனைவருடைய கவனத்தையும் ஈர்த்திருக்கக்கூடிய ஒரு துறையாக இந்த தொல்லியல் துறை இப்போது மாறியிருக்கிறது. இந்த துறை எதையும் எதிர்பார்க்காமல் செய்த பணிகள் பல இன்று நமக்கு தேவையாக இருக்கிறது. இப்போது நமக்கு வழக்கு மன்றத்தில் இருக்கக்கூடிய அந்த திருப்பரங்குன்றம் பிரச்சனைக்கு கூட 1970களில் 81 வெளியிடப்பட்ட, 75 எழுதப்பட்டு 81 வெளியிடப்பட்ட அந்த திருப்பரங்குன்றம் நூல் எந்த அளவிற்கு சரியான சான்றாக இருந்தது என்பதை நாம் அறிவோம். ஆனாலும் கூட அதையெல்லாம் மனங்கொள்ளாமல் தன் மனம் போன போக்கிலே தீர்ப்பு சொல்லியிருக்கக்கூடிய ஒரு நீதிபதியும் பார்க்கிறோம். பட்டையும் கொட்டையும் கட்டிக்கொண்டு இன்னும் 5 ஆண்டுகள் எனக்கு இருக்கின்றன. அந்த 5 ஆண்டுகளிலும் நான் சனாதன தர்மத்தின்படி தான் தீர்ப்பு சொல்லுவேன் என்றவர் சொல்லுகிறார். நீ 5 ஆண்டுகள் சொன்னாலும் 500 ஆண்டுகள் சொன்னாலும் அதை எதிர்த்து போராடக்கூடிய வல்லமை பெற்றவர்கள் பெரியார் இயக்க தொண்டர்கள், அம்பேத்கர் இயக்க தொண்டர்கள், மார்க்சிய தொண்டர்கள் என்ற வகையில் அவர் எங்கெல்லாம் வெளியிலே பேசுகிறாரோ அங்கெல்லாம் நாங்களும் பேச வேண்டும் என்ற எண்ணத்திலே கிடைக்கின்ற வாய்ப்புகளை எல்லாம் நாங்கள் பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம். எனவே அந்த வகையில் இதை எனக்கு ஒரு நல்ல வாய்ப்பாக நான் இதை ஏற்றுக்கொண்டேன். திருப்பரங்குன்றம் உங்களுக்கெல்லாம் செய்து தெரியுது. நம் சங்க காலம் தொட்டு நமக்கு பல சான்றுகளை அந்த திருப்பரங்குன்றம் தாங்கி நிற்கிறது. முருகன் குன்றம் என்று இலக்கியங்களிலே பேசப்பட்டிருக்கிறது. அப்போது முருகன் குன்றம் என்றால் கோவிலாக இருந்திருக்க வாய்ப்பில்லை. அது குறிஞ்சி நில பூமி. அந்த குறிஞ்சி நில தலைவனாக, கடவுள் என்று கூட சொல்லக்கூடாது, அந்த குறவர் இனத்தின் தலைவனாக முருகன் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறான். அந்த காலத்தில் அந்த நிலம், அந்த மலை எப்படி இருந்தது என்பதை மதுரை காஞ்சி என்ற சங்க இலக்கியம் மிகச் சிறப்பாக எடுத்துரைக்கிறது. இன்று நாம் நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு சிங்கம், புலி, கரடிகளெல்லாம் அந்த மலையிலே உலவியது. இழும் என்ற ஓசையோடு அருவிகள் கொட்டி கொண்டிருந்தன, மக்கள் அதில் நீராடி கொண்டிருந்தார்கள் என்பதையெல்லாம் அந்த மதுரை காஞ்சி என்ற இலக்கியம் சொல்லுகிறது. அந்துவன் பாடிய சந்துகள் நெடுவரை என்று சொல்லி நல்லந்துவன் அதை பாடியிருக்கிறார். அந்த பல பாடல்களிலே, சங்க இலக்கிய பாடல்களிலே ஓவியங்கள், அந்த திருப்பரங்குன்றம் கோவிலிலே ஓவியங்கள் தீட்டப்பட்டிருந்தன. அந்த ஓவியங்களை மக்களெல்லாம் பார்த்து கொண்டு
இது இந்த அகலிகை கதையை சொல்லக்கூடிய பூனை வடிவிலே வந்த இந்திரன், இது அகலிகை என்னெல்லாம் பார்த்து சொல்லி சிரித்து கொண்டு போனார்கள் என்ற செய்தியெல்லாம் இலக்கியங்கள் பதிவு செய்கின்றன. அந்த இலக்கியத்தின் காலத்தை இப்போது கிட்டத்தட்ட நாம் 300 கிமு 300 என்று எடுத்துக்கொண்டால் கூட அதே சமகாலத்திலே அங்கு இருக்கக்கூடிய இன்றும் இருக்கக்கூடிய கல்வெட்டுகள், சமணர் கல்வெட்டுகள் அதே சமகாலத்தைச் சேர்ந்தவையாக இருக்கின்றன. என்றால் அந்த மலையினுடைய ஒரு பகுதியிலே முருகன் குன்றமாக இருந்தாலும் கூட இன்னொரு பகுதி, மலையினுடைய மேற்கு பகுதி சமணர்கள் வாழ்விடமாக 2300 ஆண்டுகளுக்கு முன்பாகவே இருந்திருக்கின்றன என்பதை சொல்லுகின்ற வகையிலே தமிழி கல்வெட்டுகள் அங்கே இருக்கின்றன. பலர் அதை தமிழ் பிராமி என்று சொல்லுவார்கள். நான் அதை கெட்ட வார்த்தையாக கருதுகிறேன். தமிழி கல்வெட்டுகள் என்றுதான் சொல்ல வேண்டும். என்றால் தமிழ் பிராமி என்பது இவர்கள் இட்டுக்கட்டிய ஒரு சொல்லாடல். கிபி முதல் நூற்றாண்டிலே எழுந்த சமவயங்க சுத்த என்ற சமண நூலிலே பம்மி என்றுதான் அந்த எழுத்து வகை சொல்லப்பட்டிருக்கிறது. பம்மி என்பதை பிராமணர்கள் பிரம்மன் உருவாக்கினான் எழுத்து என்ற அடிப்படையிலே பிராமி என்று அவர்கள் சொன்னார்கள். சமணர்கள் அவர்களுடைய தெய்வத்திலே பெண் தெய்வம் பிராமி என்று ஒன்று உண்டு. எப்படி சரஸ்வதி கல்விக்கு கடவுள் என்று சொல்கிறார்களோ அதுபோல் அவர்கள் பிராமி என்ற பெண் தெய்வம் தான் எழுத்துக்களை உருவாக்கினாள் என்று சொல்லி அவர்கள் அதை பிராமி என்று ஒத்துக்கொண்டார்கள். ஆனால் நாம் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. தொடக்கத்திலேயே தமிழி என்று சொன்னதை ஏன் நீங்கள் பிராமி என்று சொல்ல வேண்டும் என்பதனாலே கடந்த சில ஆண்டுகளாக நான் அதை எல்லா மேடையிலும் சொல்லுகிறேன், அது கெட்ட வார்த்தை. எனவே தமிழி என்பதுதான் நமக்கு சரியான வரலாற்று ரீதியான செய்தி. அதுபோல் இந்த நேரத்தில் இன்னொன்றையும் சொல்லிக் கொள்கிறேன், இதோடு தொடர்பில்லாவிட்டாலும் கூட திராவிடம் என்பது 2500 ஆண்டுகளுக்கு முந்தைய வார்த்தை. நமது ஐயா கொடுத்ததல்ல, அயோத்திதாசர் கொடுத்ததல்ல, கால்டுவெல் கொடுத்ததல்ல, அல்லது எல்லிஸ் கொடுத்ததல்ல. அதற்கு முன்பாகவே பெரியார் சங்கராச்சாரியார் கூட திராவிட சிசு என்று சொல்லியிருக்கிறார். கிபி 470 மதுரையிலே நடந்த தமிழ் சங்கத்துக்கு திரமிழ சங்கம், சமண சங்கத்துக்கு திரமிழ சங்கம் என்ற பெயர் வந்திருக்கிறது. ஆனால் 2100 ஆண்டுகளுக்கு முன்பு எழுதப்பட்ட ஒரு நூல் லலித விஸ்தரம் என்ற பௌத்த நூலிலே திராவிடி என்ற சொல் வருகிறது. தமிழி என்பதன் மாற்று சொல்லாக திராவிடி என்ற சொல் 2100 ஆண்டுகளுக்கு முன்பாகவே பயன்பாட்டில் இருக்கிறது. இதெல்லாம் தொடக்கி தமிழே திராவிடம் என்ற ஒரு கட்டுரையை திராவிட பொழியில் நான் எழுதியிருக்கிறேன். ஓராண்டுகளுக்கு முன்பாக அது வந்திருக்கிறது. எனவே அப்படியாக தமிழி கல்வெட்டுகளை தாங்கி இருக்கக்கூடிய அந்த பகுதி ஒரு 2000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே சங்க காலத்திலேயே அது ஒரு பகுதியாக சமணர்கள் வாழ்விடமாக இருந்தது. ஏன் இதை சொல்லுகிறேன் என்று சொன்னால், அந்த மலை ஒரு குறிப்பிட்ட ஒரு பிரிவினருக்கோ, ஒரு மதத்தை சேர்ந்தவர்களுக்கோ, ஜாதியை சார்ந்தவர்களுக்கோ அல்லது குறவர் இனத்தை சேர்ந்தவர்களுக்கு மட்டுமே பொதுவானதல்ல, அனைத்து சமயத்துக்கும் பொதுவானது என்பதை நாம் 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக இருந்து பார்க்கிறோம். அதன் தொடர்ச்சியாக 1000 ஆண்டுகள் வரை இங்கே சமணம் இருந்தது. இப்போது நாம் அங்கே மலையினுடைய அடிவாரத்திலே அந்த பகுதியிலிருந்து தான் மலைக்கு பழைய படிகள் இருந்தது. உச்சி போகிறதற்கு, மலை உச்சிக்கு போவதற்கு, சிக்கந்தர் தர்காவுக்கு போவதற்கு அதுதான் படி. அந்த படியினுடைய தென்புறத்திலே ஒரு சுனை இருந்தது, இயற்கையான சுனை. அந்த சுனையிலே கிபி 10ஆம் நூற்றாண்டை சேர்ந்த சமண சிற்பங்கள், பார்ஸ்வநாதர் சிற்பம், மகாவீரர் சிற்பங்களை அங்கே செதுக்கி அப்போது வழக்கத்தில் இருந்த தமிழ் வட்டெழுத்துக்களிலே இதை யார் செய்தார்கள் என்பதையெல்லாம் இங்கே கல்வெட்டாக பொறித்து வைத்திருக்கிறார்கள். அது மக்களுக்கு தெரியக்கூடாது என்பதற்காக கிபி 16ஆம் நூற்றாண்டிலே இவர் திருமலை நாயக்கர் ஆண்டபோது அப்போது இருந்த மத தீவிரவாதிகள் அந்த சின்னத்தை மறைக்க வேண்டும் என்பதற்காக அதற்கு முன்னாலே பழனி ஆண்டவர் கோயில் என்று ஒரு கோயிலை புதிதாக கட்டியிருக்கிறார்கள். எனவே ஆக்கிரமிப்பு என்பது 400-500 ஆண்டுகளுக்கு முன்பாகவே சமண சின்னத்தின் மீது ஒரு ஆக்கிரமிப்பு நடந்துவிட்டது. அதுக்கு மேலேயும் ஒரு இதே மாதிரியான 2 சிற்பங்களை காசி விஸ்வநாதர் கோயிலுக்கு அருகிலேயே எழுப்பி வைத்திருக்கிறார்கள். அதையும் தாண்டி 8ஆம் நூற்றாண்டிலேயே மலைக்கு பின்னால் தென்பரங்குன்றம் என்று சொல்வார்கள், மலையினுடைய தென்பகுதியிலே ஒரு குடைவரை கோயிலை உருவாக்கியிருக்கிறார்கள் 8ஆம் நூற்றாண்டிலேயே.
இப்போது இருக்கக்கூடிய அந்த திருப்பரங்குன்றம் கோயில் உருவாக்கப்பட்டதோ அதே சமகாலத்தில் சமணர்களுக்காக என்று ஒரு குடைவரை கோயிலை உருவாக்கியிருக்கிறார்கள். அந்த கோயிலை கிபி 13ஆம் நூற்றாண்டிலே சைவர்கள் ஆக்கிரமித்து அந்த மகாவீரரோ அல்லது பார்சுவநாதராக இருந்த சிற்பத்தை, மகாவீர சிற்பத்தை உடைத்து விட்டு அதை உமையொருபாகன் என்று சொல்லக்கூடிய அர்த்தநாரி சிற்பமாக மாற்றி இப்போது அதை சுந்தர பாண்டிய ஈஸ்வரம் என்ற பெயரால் வழிபட்டிருக்கிறார்கள். இதற்கு ஒரு கல்வெட்டை சொல்லுகிறது. பிரசன்ன தேவர் என்ற ஒரு சைவ துறவியின் வேண்டுகோளின்படி அதை மாற்றி சுந்தரபாண்டிய ஈஸ்வரம் என்று தன்னுடைய பெயராலே சிவன் கோவிலாக மாற்றினார் என்று 1223 நடந்த செய்தி கல்வெட்டிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எனவே அப்படியானால் ஒரு 800 ஆண்டுகளுக்கு முன்பாகவே இந்த ஆக்கிரமிப்பு, சமண சின்னத்தின்பால் ஏற்பட்ட ஒரு ஆக்கிரமிப்பு நடந்திருக்கிறது என்பதற்கு இவையெல்லாம் சான்று. சரி, இதற்கு பிறகு இந்த ஊரை பற்றி மற்ற செய்திகளை, இலக்கிய செய்திகளை அடுத்து, சங்க இலக்கிய செய்திகளை அடுத்து நமக்கு கிடைக்கக்கூடிய சான்று திருமுருகாற்றுப்படை. அறுபடை வீடுகளில் முதல் படையாக சொல்லப்படுகிறது. அதுபோல சமணர்களிலே 80 குன்றங்களில் முதல் குன்றமாக திருப்பரங்குன்றம் சொல்லப்படுகிறது. இந்த அறுபடை வீடுகளில் ஒன்றான திருப்பரங்குன்றத்திலே நக்கீரர் பாடுகின்ற போது என்ன சொல்லுகிறார்? முருகனுக்கு என்ன படைத்தார்கள்? தினை அரிசியை ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தோடு கலந்து படைத்தார்கள் என்று 5-6ஆம் நூற்றாண்டில் எழுதப்பட்ட திருமுருகாற்றுப்படையிலே சொல்கிறார். அப்படியானால் முருகன் ஆட்டு இறைச்சியை, ஆட்டு இரத்தத்தை குடித்திருக்கிறார். எனவே அப்படிப்பட்ட ஒரு முருகன் கோவிலிலே, அதற்கு மேலே இருக்கக்கூடிய இப்போது இருக்கக்கூடிய சிக்கந்தர் தர்காவிலே காலங்காலமாக அவர்கள் கந்தூரி விழாவோ அல்லது வேறு சந்தனக்கூடு விழாவோ நடக்கின்ற போது ஆடுகளை பலி கொடுத்து அங்கே உணவு சமைத்து உண்டார்கள் என்பதை கூடாது என்று போராடி இப்போது நிறுத்தியிருக்கிறார்கள். முருகனே ஏற்றுக்கொண்டான். அந்த காலத்திலே ஒரு 1000-1500 ஆண்டுகளுக்கு முன்பாக முருகனே மாமிச உணவை சாப்பிட்டவன். அதனால தான் பல பேர் இன்றைக்கும் பிராமணர்கள் முருகன் பேர் வைக்க மாட்டாங்க, சுப்பிரமணியன் வச்சுக்கிருப்பாங்க. சுத்த பிராமணனா. முருகன்னா குறவன், அவன் குறத்தியை மணந்தவன், இழிவானவன். எனவே அந்த முருகன் என்ற பேர் இருக்காது. சுப்பிரமணியர் என்று நம்ம சுப்பிரமணிய சாமி கூட இருக்கார். அவர் தினம் ஒரு குண்டா போடுறாரு, யாரும் அதை பற்றி கவலையே பண்ணுறதில்ல. ஆனால் இப்போ ரெக்கார்டாக வருது பூரா. எனவே அப்படிப்பட்ட ஒரு வெறியர்கள் இருக்கக்கூடிய ஒரு பகுதியாக பேரை கூட வைக்க மாட்டோம். இன்னும் சொல்லப்போனால் மதுரையில் சொல்லுவாங்க, மீனாட்சி அம்மன் கோயில் வழியாக போகக்கூடிய ஐயங்காருக இப்படியே கையை வச்சுக்கிட்டு தான் போவாங்க. அந்த பக்கமே கண் பார்வை போயிடக்கூடாது. சிவன் கோயில் பக்கமே பார்க்க மாட்டாங்க, மீனாட்சியை கூட பார்க்க மாட்டாங்க, அதை பார்க்க இப்படியே போயிடுவாங்க. அதே மாதிரி உங்களுக்கு தெரியும், வரதராஜ பெருமாள் கோயிலில் ஐயங்காரர் தமிழ் பாடுவதிலும் சமஸ்கிருதம் பாடுவதில் தினம் சண்டை அடிதடி பார்த்து கொண்டே இருக்கிறோம். இவர்கள் நமக்கு பாடம் எடுத்துக்கொண்டிருப்பார்கள், சிறு மத நல்லிணத்தை பற்றி நமக்கு பாடம் எடுத்துக்கொண்டிருப்பார்கள். எனவே அப்படி அந்த 6ஆம் நூற்றாண்டு அளவிலே முருகன் என்ற தெய்வத்திற்கு ரத்தம் கலந்த தினை அரிசியை படையலாக கொடுத்திருக்கார்கள் என்று இலக்கியத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இது 6ஆம் நூற்றாண்டு நிலை. பிறகு அதற்கு அடுத்து அல்லது 7ஆம் நூற்றாண்டிலே வாழ்ந்த இந்த தேவார பாடலாசிரியர்கள் திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், 8ஆம் நூற்றாண்டிலே வாழ்ந்த சுந்தரர் மூவரும் திருப்பரங்குன்றம் கோயிலை பாடியிருக்கிறார்கள். அந்த திருப்பரங்குன்றம் கோயிலை பாடுகின்ற போது அவர்கள் முருகன் கோயிலாக பாடவில்லை, சிவன் கோயிலாகத்தான் பாடுகிறார்கள். இது 7ஆம் நூற்றாண்டுடைய நிலை. இந்த சிவன் கோயிலை 7ஆம் நூற்றாண்டுக்கு பிறகுதான் இப்போது நாம் பார்க்கக்கூடிய அந்த திருப்பரங்குன்றம் ஒரு குடைவரை கோயில், பானா வடிவில் இருக்கக்கூடிய குடைவரை கோயில். அந்த கோயிலை தேவார பாடலுக்கு இசைய அவர்கள் பாடியதுக்கு ஏற்ப ஒரு சிவன் கோயிலாகத்தான் 773 உருவாக்கியிருக்கிறார்கள் பாண்டிய மன்னர்கள். எனவே அதற்கு முன்னால் அது எவ்வாறாக அழைக்கப்பட்டிருந்தாலும் கூட சங்க இலக்கியத்தில் 7ஆம் நூற்றாண்டிலே தேவார பாடலாசிரியர்கள் அதை சிவன் கோயிலாக பாடினார்கள். அந்த பாடலுக்கு ஏற்ப இந்த கோயிலை சிவனுக்கு உரியதாக, சிவன் தான் தலைமை கடவுள், அப்படி உருவாக்கியிருக்கிறார்கள். இதற்கு இப்போது இருக்கக்கூடிய அந்த பானா வடிவில் இருக்கக்கூடிய கோயிலில்
கிழக்கு பார்த்த கருவறை, 2 கிழக்கு பார்த்த கருவறை உண்டு, மேற்கு பார்த்த கருவறை, நடுவில் 3 மாடங்கள். கிழக்கு பார்த்த கருவறையில் சிவலிங்கம் இருக்கிறது. அதனுடைய முதுகு பகுதியில், அதனுடைய சுவர் பகுதியில் சோமாஸ்கந்தர் இருக்கக்கூடிய சோமன், சிவன், உமை, முருகன் இருப்பதாக புடைப்பு சிற்பம் இருக்கிறது. அதனுடைய எதிரே இருக்கக்கூடிய பெருமாள், பவளக்கனிவாய் பெருமாள் என்ற பெருமாள் சிற்பம் ஒரு கருவறையில் இருக்கிறது. நடுவில் இருக்கக்கூடிய 3 மாடத்திலே விநாயகரும் துர்க்கையும் முருகனும் இருக்கிறார்கள். ஆக இது 5 தெய்வங்களுக்காக இருந்த பஞ்சாயத கோட்பாட்டின் அடிப்படையில் இந்த கோயிலை உருவாக்கினார்கள் என்று சொல்லுவார்கள். எனவே இங்கே தலைமை கடவுள் சிவன். இதை இந்த சிற்பத்தை மட்டும் வைத்துக்கொண்டு சொல்லவில்லை. இதை உருவாக்கிய காலத்தில் சமஸ்கிருதத்திலும் தமிழிலும் ஒரு கல்வெட்டை அந்த நிலை மலையிலேயே, இது அந்த இயற்கையான மலையிலே குடவைப்பட்டது. எனவே அந்த தாய்ப்பாறையிலேயே செதுக்கியிருக்கிறான். இது சம்புவுக்காக எடுக்கப்பட்ட கோயில். சம்போ மகாதேவர், சம்போ என்று சொன்னால், சம்பு என்றால் சிவபெருமான். சிவபெருமானுக்கு எடுக்கப்பட்ட கோயில். இதை எடுத்தவன் யார்? வைத்தியகுல முக்கியன் என்று சொல்லக்கூடிய சாத்தன் கணபதி. வைத்தியகுலம் என்றால் அந்த காலத்திலே மருத்துவ குலம். இன்று அதை நாம் நாவிதர் என்று சொல்கிறோம் அல்லவா, அந்த குலத்தைச் சேர்ந்தவர். அவர் சேனாதிபதியாக இருந்தவர். சாத்தன் கணபதி, சாமந்த பீமன் என்று இதெல்லாம் சமஸ்கிருதத்தில் அவன் எழுதியிருக்கார். சாமந்த பீமனாகிய சாத்தன் கணபதியால் சம்புவுக்காக எடுக்கப்பட்ட கோயில். இதை சமஸ்கிருதத்தில் இவ்வாறு எழுதி தமிழிலே வட்டெழுத்து என்ற அப்போதிருந்த வழக்கத்தில் இருந்த எழுத்தில் கோச்சடைய மாறற்கு ஆண்டு 6வது சாமந்த பீமனாகிய சாத்தன் கணபதியால் திருத்துவிக்கப்பட்டது ஸ்ரீகோயிலும் ஸ்ரீ தடாகமும் இக்கோயிலும். அவருடைய தர்ம பத்தினியார் எழுக்கப்பட்டது துர்கா கோயிலும் ஜேஷ்டா கோயிலும்னு எழுதப்பட்டது. தர்ம பத்தினி நக்கன் கொற்றியால் எடுக்கப்பட்டது துர்காதேவி கோயிலும் ஜேஷ்டா கோயிலும் என்று அந்த கல்வெட்டு இருக்கு. இதனுடைய காலம் கிபி 773. எனவே இப்போது எடுத்தவர் யார்? அந்த கோயிலை கட்டியவர் யார்? ஒரு மருத்துவ குலத்தைச் சேர்ந்தவர். இன்னும் சொல்லப்போனால் இன்னார்தான் இன்ன தொழில் செய்ய வேண்டும் என்று சனாதனம் சொல்லுகிறது அல்லவா, அந்த சனாதனத்தை 1500 ஆண்டுகளுக்கு முன்பாகவே சுக்குநூறாக உடைத்தவர்கள் தமிழர்கள். எனவே படைத்தலைவனாக இருந்தவர் மருத்துவ குலத்தைச் சேர்ந்தவர். ராஜராஜனுக்கு படைத்தலைவனாக இருந்தவர் பிராமணன். பல்லவரிடத்திலே படைத்தலைவனாக இருந்தவர் பரஞ்சோதி. எனவே பிராமணன் இதைத்தான் செய்ய வேண்டும் என்றோ, மற்ற சத்திரியன் இதைத்தான் செய்ய வேண்டும் என்றோ நீ எழுதி வைத்திருக்கலாம். தமிழ்நாட்டிலே 1000 ஆண்டுகளுக்கு முன்பாக அதை குழி தோண்டி புதைத்து யார் வேண்டுமானாலும் என்ன தொழிலும் செய்யலாம் என்பதை காலங்காலமாக செய்து வந்து கொண்டிருக்கிறோம் தமிழர்கள். இதற்கெல்லாம் கல்வெட்டு பதிவுகள் இருக்கின்றன. எனவே அப்படிப்பட்ட ஒருவர் செய்த இந்த கோயில், எதற்கு சொல்கிறேன், இந்த கல்வெட்டை ஒரு முறை நாங்கள் கோர்ட்டுக்கே இதை கொண்டு போகிறோம். ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்பு, 25 ஆண்டுகளுக்கு முன்பு திருப்பரங்குன்றம் கோயிலை பற்றி ஒரு நீதிமன்றத்திலே வழக்கு. அங்கே லட்சுமி தீர்த்தம் என்று இப்போதும் இருக்கிறது. நிறைய மீன் வளரும், பக்தர்கள் போகிறவங்களாம் பொறி அள்ளி அள்ளி போடுவாங்க. அந்த ஸ்ரீ தடாகம், அது இந்த கல்வெட்டில் ஸ்ரீ தடாகம் என்று பதிவாகி இருக்கிறது. முதல்ல சொன்ன சாத்தன் கணபதி கல்வெட்டில் அதை நீண்ட நாட்களாக ஒருத்தர் ஏலம் எடுத்து நடத்தினார். நம்ம கோயிலில் எல்லாம் சைக்கிள் ஸ்டாண்டில் எல்லாம் எடுக்கிற மாதிரி அந்த மீன் பாசிக்காக ஒருத்தர் ஏலம் எடுத்து நடத்தினார். காலம் மாறிடுச்சு, ஏலம் பீரி முடிஞ்சிருச்சு. அவர் கோயிலுக்கு கொடுக்க மாட்டேங்கிறார், ஏலத்தொகையும் கொடுக்க மாட்டேங்கிறாரு, இது குளத்தையும் ஒப்படைக்க மாட்டேங்கிறார். ஏன் குளம்ங்கிறார். கோர்ட்டுக்கு போயிடுச்சு கேஸ். நீண்ட காலமாக போராடி கொண்டிருக்கிறார்கள். எந்த கோவில் அதிகாரிகளுக்கு எந்த சான்றும் இல்லை. இது எங்கள் நிலம்தான், எங்கள் குளம்தான் என்று சொல்வதற்கு எதுவும் இல்லை. தற்செயலாக அவருக்கு எப்படியோ தோன்றியிருக்கு. திருமல் நாயக்கர் மகாலில் தொல்பொருள் ஆய்வுத்துறைன்னு ஒன்று இருக்கு, அங்கே போய் எதாவது கேட்டு பார்ப்போம், எதாவது இருக்கான்னு சொல்லி ஒரு நாள் வந்தார். அப்போது நாங்கள் 4 பேர் ஒரே அறையில், அப்போ சின்ன அறையில் 4 பேர் உட்கார்ந்துருந்தோம். நான், என்னுடைய தோழர் ராசேந்திரன், வேதாசலம், போஸ் என்று 4 பேரும் ஒரே சமகாலத்தைச் சேர்ந்தவர்கள். ஒரே படிப்பு, எம்ஏ, எம்பில், பிஹெச்டி இதெல்லாம் ஆர்கியாலஜி படித்தவங்க உட்கார்ந்துட்டு இருந்தோம். அதில் எழுதினவர் தான் போஸ் என்பவர், மதுரையைச் சேர்ந்தவர். அவர் திருப்பரங்குன்றம் என்று ஒரு புத்தகத்தை எழுதியிருக்கிறார்.
ஒவ்வொருத்தரும் இந்த ஆர்கியாலஜி டிப்ளமோ படிக்கும்போது ஒரு புத்தகம் எழுதி கொடுக்கணும், தீசிஸ். அதில் அவர் எழுதினது 76 எழுதினார். 81 உலகத்தமிழ் மாநாட்டில் நாகசாமி அவர்கள் முன்னுரையோடு வந்தது. நல்லா அதை சிறப்பாக சொல்லியிருக்காரு. ஏன்னா நாகசாமி ஒரு ஆர்எஸ்எஸ்காரர். அவரே அந்த புத்தகத்தை சிலாகிச்சு நல்ல புத்தகம், நல்லா எழுதியிருக்காருன்னு முன்னுரையோடு அந்த புத்தகம் வெளிவந்தது. அந்த புத்தகத்தில் இந்த கல்வெட்டை போட்டிருக்கார். இந்த கல்வெட்டு சவுத் இண்டியன் இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் வால்யூம் 14 சொல்லுவோம். பாண்டியர் காலத்து கல்வெட்டுகள் பூரா அதில் 2வது கல்வெட்டு 3வது கல்வெட்டாக இது வந்திருக்கு. இதை அவர் அந்த புத்தகத்தை போட்டிருக்கார். அவர் வந்தார், தேனையா என்று அப்போ இருந்த அதிகாரி, டெப்டி கமிஷனர். ஐயா, ஏதாவது எவிடன்ஸ் இருக்கான்னு இந்த புத்தகத்தை கொடுத்தோம், இந்தாங்க இதை கொண்டு கோர்ட்டில் கொடுங்க, இந்த கல்வெட்டை வாசிக்க சொல்லுங்கள். இதில் சொல்லுது 773 இக்கோயிலும் ஸ்ரீ தடாகமும் இக்கோயில் உள்ள அறம் முழுதும்னு சொல்லி சாத்தன் கணபதி சொல்லியிருக்கான். கோமாரஞ்சடையர் என்ற அரசன் காலத்தில் கிபி 773 சொன்னான். அதை கொண்டு கோர்ட்டில் கொடுத்தாரு. அந்த ஜட்ஜு நியாயமான ஜட்ஜு, புத்திசாலியான ஜட்ஜு கொஞ்சம் இருந்தது. அதை ஏற்றுக்கிட்டாரு, கேஸ் ஜெயிச்சிருச்சு. அவர் எங்கிட்ட கையெடுத்து கும்பிட்டார், ஐயா நீங்கள் தான் காப்பாற்றுனீங்க. அதே கல்வெட்டு இப்போ கொடுக்குறோம், ஏற்றுக்க மாட்டேங்கிறாரு. ஏன்னா இப்போ என்ன நடந்துச்சுன்னா, இதுக்கு பிறகு இந்த நிகழ்வுக்கு பிறகு தொடர்ச்சியாக பல்வேறு அரசர்கள் அந்த கோயிலை கட்டி கொண்டே இருக்காங்க. ஏன்னா ஒரு கோயில் இப்போ மீனாட்சி அம்மன் கோயில் வச்சுங்க, ஒரு ராஜா எடுத்ததில்லை. ஒவ்வொருத்தரும் தான் ஏதாவது எக்ஸ்டன் ஒரு மண்டபத்தை கட்டுறது, இன்னொரு பிரகாரத்தை கட்டுறது, அப்புறம் ஒரு சின்ன கோயிலை கட்டுறது, இப்படியே பெருசு பண்ணி 16 ஏக்கரில் கட்டியிருக்கான். கட்ட ஆரம்பித்தது 800 வருஷத்துக்கு முன்னாடி. இன்றைக்கி இப்போ ஒரு மங்கம்மாள் காலம் வரைக்கும் 16 ஏக்கரை கட்டியிருக்காங்களா. அது மாதிரி மீனாட்சி அம்மன் கோயில் முதல்ல குடைவரை கோயிலாக இருந்தது. அது ஏறவே முடியாது, அவ்வளோ உயரம். அதுக்கு அப்போ படியெல்லாம் வைக்கல, எப்படி தான் ஏறி போய் கும்பிட்டாங்கன்னு நமக்கு தெரியாது. அதுக்கு பிறகு பாண்டியர் காலத்தில் முன்னாடி இப்போ ஒரு இது சிவபெருமான் கோயிலையும் பார்வதிக்கும் ஒரு கோயிலை கட்டினாங்க. அந்த கோயில் 13ஆம் நூற்றாண்டில். அந்த கோயிலுக்கு அவங்க என்ன பேர் கொடுத்தாங்க? திருப்பரங்குன்றம் உடைய நாயனார், சிவனுக்கு பேர். பொதுவாக எல்லா சிவன் கோவிலும் அந்த ஊரை சார்ந்துதான், ஊருக்கு உடையவர் தான், பொசஸர் ஆஃப் தட் வில்லேஜ். தஞ்சை பெரு உடையார். மீனாட்சி அம்மனுக்கு இப்போ சுந்தரேஸ்வரர்னு பின்னாடி பேர் கொடுத்தாங்க ஐயருக. அதுக்கு முன்னாடி பேர் என்ன? ஆலவாய் உடைய நாயனார், ஆலவாய் தம்பிரான். ஆலவாய்ங்கிறது அந்த கோவில் இருக்கிற சின்ன பேர். நம்ம இங்கே வேப்பேரி மாதிரி கோவில் இருக்கிற ஏரியா ஆலவாய், மதுரையில் ஒரு பகுதி. ஆலவாய் உடைய நாயனார். அந்த அம்மைக்கு பேர் என்ன? மீனாட்சி அம்மன்கிறது பிறகு வந்தது. அங்கையர் கண்ணி என்பது தேவாரத்தில் திருஞான சம்பந்தர் பாடினது. ஆனால் அதை கூட கல்வெட்டில் சொல்லலை. திருக்காமக்கோட்டமுடைய நாச்சியார். எல்லா பெரிய ஊர்லேயும் போய் பாருங்கள், காஞ்சி காமாட்சியார் இருந்தாலும், நெல்லை காந்திமதியார் இருந்தாலும் சரி, திருப்பரங்குன்றம் இருந்தாலும், எந்த சாமிக்கு போய் எந்த அம்மையாருக்கும் போனால் திருக்காமக்கோட்டமுடைய நாச்சியார் தான் பேர். அதே மாதிரி அந்த அந்த திருப்பரங்குன்றத்தில் இருக்கக்கூடிய கோயிலுக்கு திருப்பரங்குன்றுடைய நாயனார், காமக்கோட்டமுடைய நாச்சியார்னு கல்வெட்டுகளில் பூரா இருக்கு. இது கிட்டத்தட்ட ஒரு 60 கல்வெட்டுகள் பாண்டியர் காலத்திலையும் அதற்கு பின்னாலும் நாயக்கர் காலத்திலையுமா சேர்ந்து இருக்கு. எங்கேயுமே முருகன் கோவிலும் இல்லை. முருகனுக்கு கார்த்திகை தெய்வம் போட்டோம்னு இல்லை. எதுலேயுமே முருகனுங்கிற வார்த்தையே கிடையாது. அங்கே முதல்ல சம்பு, அப்புறம் துர்கை, ஜேஷ்டா. ஜேஷ்டாங்கிற இப்போ நம்ம வழிபாட்டில் இல்லை, அதை மூதேவின்னு சொல்லி ஒதுக்கிட்டோம். ஜேஷ்டைன்னா மூத்தவள், லட்சுமிக்கு மூத்தவளாக பிறந்தா. முதல்ல வழிபாட்டில் இருந்தது. லட்சுமி பெருந்தெய்வமாக செல்வத்துக்கு அதிபதியான பிறகு அவங்கள புறந்தள்ளிட்டோம். நாட்டுப்புற தெய்வமாக எப்போ இருக்குது. எனவே அப்படியாக முருகன் என்ற பெயரே இல்லாமல் இன்றைக்கு அதை முருகன் மலை என்று நாம் அதை பேசிக்கிட்டும் செயல்பட்டு கொண்டு இருக்கிறோம். அது அரசாங்க ஆவணங்கள்லேயே திரு சுப்பிரமணிய சுவாமி கோயில் என்று தான் இருக்கிறது. அதெல்லாம் மாற்றுறதுக்கு நம்ம போராடணும். நான் ஒரு பட்டியலே வச்சுருக்கேன். எந்த காலத்தில் தமிழ் பெயர்கள் இருந்தது சாமிக்கு, எப்போ பூரா சமஸ்கிருத பெயர்களாக மாறினது, இதையெல்லாம் மாற்றுவதற்கு ஒரு போராட்டத்தை தமிழ் பேர்லேயே வைக்கணும் என்று போராட வேண்டிய ஒரு சூழல் நமக்கு இருக்கிறது. ஏன்னா அவங்க எந்த ஆயுதத்தை எடுக்கிறார்களோ அந்த ஆயுதத்தை நம்ம எடுக்கணும். அடிப்படையிலேயே நான் காலையில் மாலையில் கூட ஒன்று சொன்னேன். வேளாளர் எழுச்சின்னு ஒன்று வந்தது. நமக்கு பல பேருக்கு தெரியாத ஒரு செய்தி. 1057 கிபி 1057 ராஜேந்திர சோழனுடைய
இரண்டாம் ராஜேந்திர சோழனுடைய காலத்தில் இந்த பிரம்மதேயங்களை ஏராளமாக பிராமணர்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கான். வேளாண் நிலங்களெல்லாம் இழந்துக்கிட்டே இருக்காங்க. அதனால் இது என்ன பண்ணுறதுன்னு பார்த்து 1057 சித்திரமேலி பெரிய நாட்டார் என்று ஒரு விவசாய சங்க அமைப்பை உருவாக்குனாங்க. நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம் சிகாகோவில் தான் கம்யூனிஸ்டம் உருவாச்சு, புரட்சி உருவாச்சுன்னு. 1000 வருஷத்துக்கு முன்னாடியே தமிழை புரட்சி பண்ணிட்டான், விவசாய புரட்சி. நான் கட்டுரைகளை எழுதியிருக்கேன், பரவலாக போகல. அதை செம்மலரில் கூட போட்டாங்க இப்போ ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி. இதை வெளியே கொண்டு வர வேண்டிய இது இருக்குது. அந்த மாதிரி போராடி பிரம்மதேயங்களுக்கு எதிரான ஒரு இயக்கத்தை கட்டி அதற்கொன்று கொடி, மேலிக்கொடி என்று சொல்லி கலப்பை கொடி, இன்னைக்கு பாவா சுப்பிரமணிய சாமி கிட்ட பாடாப்படுது ஜனதா கட்சியில், மேலிக்கொடியை ஏற்படுத்தி கோயில்களை கைப்பற்றி நீ எங்கெல்லாம் பெருமாள் கோயிலை சொல்லி இருந்த அந்த கோயிலை புறம் போய் பூமி தேவியின் மக்கள் மண்ணின் மைந்தர்கள் என்ற கோஷத்தோட பூமாதேவிக்கு தனியாக கோயில், அப்போ இல்லை ஸ்ரீதேவிக்கு மட்டும்தான், பூமி தேவிக்குன்னு ஒரு கோயிலை கட்டி சாமி பேரையே கரிமாணிக்கு ஆழ்வார்னு இருந்தது சித்திரமேலி விண்ணகரம்னு மாற்றி அடிமடியிலே கை வச்சான் 1057. எனவே அந்த மாதிரியான ஒரு புரட்சியை இப்போது நாம் மீண்டும் செய்ய வேண்டிய, அது கிட்டத்தட்ட ஒரு 50 ஆண்டு காலம் அந்த இயக்கம் தமிழ்நாட்டில், வட தமிழ்நாட்டிலும் ஆந்திர பகுதியிலும் பரவியது. கர்நாடக பகுதியிலும் நெல்லூர் பகுதியில் அந்த கல்வெட்டுகள் இன்னும் கிடைக்குது. எனவே அப்படியான ஒரு எழுச்சியை மீண்டும் நாம் பெற வேண்டும், கொண்டு செல்ல வேண்டும், மக்கள் மத்தியில் எடுத்து செல்ல வேண்டும் என்பதற்காக இந்த பழைய செய்தியை இந்த இடத்துல நான் சொல்லுகிறேன். எனவே இதற்கு பிறகு இந்த பாண்டியர்கள் இவ்வளெல்லாம் செய்த பிறகு அப்புறமா அந்த கோவிலில் கேப் இருக்கு. பாண்டியர் கோட்டை தனியாக நிற்குது, இந்த குடைவரை கோவில் தனியாக நிற்குது, நடுவில் ஒரு பெரிய பள்ளம், ஒரு பெரிய வெற்றிடம் இருக்குது. அந்த வெற்றிடத்தில் திருமலை நாயக்கர் போய் கொஞ்சம் நிரப்புறார். அவருடைய உருவச் சிலையை முழுசாக வச்சு, அவர் நீங்கள் பார்த்தாவே தெரியும் பெரிய தொந்தியோடு இருக்காருன்னா அவர் திருமலை நாயக்கர் பல இடங்கள் இருக்கார் மதுரைக்குள்ள. அந்த சிலையை வச்சு முன்னாடி அவர் எப்போ அவர் வழிபடுற மாதிரி ஒரு இதை கட்டி அந்த கேப்பை ஃபுல்லப் பண்ணி கடைசி வரைக்கும் கொண்டு வந்து இன்றைக்கி பார்த்தா கடைசியாக நமக்கு முதல்ல நுழைகிற கால் எடுத்து வைக்கிற அந்த ஒரு படி மங்கம்மாள் கட்டினது மாதிரி இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 773 தொடங்கியது, 1703 வரைக்கும் மங்கம்மாள் காலம். ஒரு 1000 ஆண்டு காலமாக தொடர்ச்சியாக அந்த கோவில் இருந்து கொண்டிருக்கிறது. இந்த நேரத்தில் இப்போ இந்த சிக்கந்தர் தர்கா வருகிறது. சிக்கந்தர் தர்கா எல்லாரும் சொல்லுவது போல இந்த 1311 நம்ம தான் எல்லாத்துக்கும் தீதும் நன்றும் பிறர் தர வாரா, அது நம்ம தான் செஞ்சோம். பாண்டியர்களில் சுந்தரபாண்டியன், வீரபாண்டியன் 2 பேர் அண்ணன் தம்பிங்க. சடையவர்மன் குலசேகர பாண்டியன்கிறவன் 1268 1310 வரைக்கும் ஆட்சி பண்ணான். அவன் நியாயமாக பட்டத்தை சுந்தரபாண்டியனுக்கு கொடுக்கணும், அவன் தான் லெஜிட்டிமேட் சன், அது பட்டத்தரசிக்கு பிறந்தவன். ஆனால் அவனுடைய ஒரு சபல புத்தி வைப்பாட்டிக்கு பிறந்த வீரபாண்டியனுக்கு தான் பட்டம் கொடுப்பேன்னு சொல்லி பட்டம் கட்டி விட்டான். அதனால என்ன பண்ணான், இவன் போய் இஸ்லாமிய படையெடுப்பை வெல்தரவாக்கு வச்சு கூப்பிட்டு வந்தான். அதான் சொல்லி தீதும் நன்றும் பிறர் தர வாராங்கிற மாதிரி அவனை கொண்டு வந்ததுனால அவன் இங்கே கொள்ளையடித்து எல்லாத்தையும் கொண்டு போயிட்டு ஒரு 40 ஆண்டு காலம் மதுரை சுல்தானேட் என்று சொல்லக்கூடிய மதுரை சுல்தானுடைய ஆட்சிக்கு அதுக்கு காரணமாகி போச்சு. அதில் கடைசியாக இருந்த மன்னன் சிக்கந்தர் ஷா. அவன் மிக கொடுங்கோலனாக இருந்த காரணத்தாலே மக்கள் அவனை விரட்டிட்டு போனாங்க, அவனை செத்து போயிட்டான்னு சொல்லுவாங்க. அந்த இடம்தான் இன்று சிக்கந்தர் ஷா அவனுடைய தர்கா என்று சொல்கிறார்கள். அது உண்மை அல்ல. அது நடந்தது 14ஆம் நூற்றாண்டு, 1370களிலும் வச்சுக்கோங்க, 1370கள். அதற்கு பிறகுதான் விஜயநகர அரசு வருது. அதற்கு 100 ஆண்டுகளுக்கு முன்பாகவே சூஃபி என்ற மார்க்கத்தைச் சேர்ந்த ஒரு துறவி சிக்கந்தர் என்பவர் அங்கே அடக்கமாயிருக்கிறார். அந்த அடக்க ஸ்தலம் தான் அது. இஸ்லாமியர்களை கேட்டால் அரசர்களுக்கு நாங்கள் அடக்கம் பண்ணுவதில்லை, தர்கா கட்டுவது இல்லை என்பார்கள். அது துறவு மார்க்கத்தில் இருந்தவர்களுக்கு மட்டும், மக்கள் தொண்டர்களுக்கு மட்டுமே நாங்கள் அவை வணங்கக்கூடியவர்களாக அவர்களுக்கு கட்டுவோம் என்று சொன்னோம். அதனால் அது ஒரு இதுக்கு சிக்கந்தருக்கு 200 வருடங்களுக்கு முன்பாக இருந்த ஒரு தர்கா. சின்ன அளவில் இன்றைக்கும் கூட நம்ம சமாதிக்கு இப்போ கூட கட்டி பச்சை போர் பத்திரங்க அது மாதிரி சின்ன அளவில் இருந்தது. பிறகு ஒவ்வொருவராக எப்படி இந்த கோயிலை பெரிதுபடுத்தினார்களோ அதுபோல் ஒவ்வொருத்தரும் கொஞ்சம் கொஞ்சமாக ஆக்ஷன் பண்ணி
1805 இன்னைக்கு நிலப்படியில் பார்த்தீங்கன்னா 1805 என்ற கல்வெட்டு இருக்குது. எனவே 1805 வரைக்கும் அதை அங்கே கொண்டு வந்து கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி கொண்டே இருக்கிறார்கள். இந்த தீபம் ஏற்றுவது என்ற பிரச்சனை எப்போது வருகிறது? நீண்ட காலமாக தீபம் ஏற்றப்பட்டிருக்கிறது. அந்த நாங்கள் சொன்ன அந்த புத்தகத்திலேயே ஒரு கல்வெட்டை அவர் போஸ் எழுதியிருக்கிறார். 300 ஆண்டுகளுக்கு முன்பே அங்கே இருக்கக்கூடிய உச்சி பிள்ளையார் கோயில் பக்கத்தில் ஒரு தூணை நிறுத்தி அந்த தூணிலே அனுமனுடைய படம் போடப்பட்டிருக்கிறது. அது தீபத்தூண், புண்ணியவான்கள் தீபம் ஏற்றலாம், சிவமயம் அப்படின்னு அந்த கல்வெட்டு முடியுது. இது காலம் 300. இந்த புத்தகத்தை, இந்த கல்வெட்டு ஆதாரத்தை நமது வழக்கறிஞர்கள் கொடுக்கவில்லை. யார் வழக்கு போட்டார்களோ அவர்கள் வழக்கறிஞர்கள், ஆனந்தவல்லி என்ற ஒரு அம்மையார் இந்த புத்தகத்தை கொண்டு பாருங்க இதில் இருக்கு என்று காட்டுகிறார். அது நமக்கு சாதகமான கல்வெட்டு. ஆனால் அதுக்கு பிறகு அதை நம்ம வாஞ்சிநாதன், நம்ம வக்கீல் சொல்றாரு, இந்த பாருங்க கல்வெட்டை பாருங்க. அந்தம்மா தனக்கு சாதகமாக வரும் நினைச்சு கொடுத்தது அது எதிராக விட்டது. ஆனாலும் கூட அதை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்கிறார் நமது இப்போது இருக்கக்கூடியவர். இவரை போய் உங்களுக்கு தெரியும், பிராமணர்கள் சாப்பிட்ட இலையிலே படுத்து உருண்ட சூத்திரர்கள் உருண்டால் புண்ணியம் கிடைக்கும்னு தீர்ப்பு சொன்னவர் தான். அதுபோல் இப்போவும் சொல்லுகிறார், இன்னும் 4.5 ஆண்டு இருக்கிறது, சனாதனம் தான் எனக்கு தீர்ப்பு சொல்லுவேன் என்று சொல்கிறார். இது அவர் இன்னைக்கு சொல்லலை, 1000 ஆண்டுகளாக பிராமணர்களும் பிராமணர்களுக்கு கைப்பாவையாக இருந்த பாண்டிய மன்னர்களும் கூட இதைத்தான் செஞ்சாங்க. இதற்கு நமக்கு ஏராளமான கல்வெட்டு சான்றுகளோ செப்பேட்டு சான்றுகளோ இருக்கு. ஒரு சான்று மட்டும் சொல்றேன். பாண்டிய நாட்டை பொறுத்தளவில் பாண்டியர் வரலாறு எழுதுவதற்கு 2 முக்கியமான செப்பு பட்டயங்கள் இருக்கு. ஒன்று வேள்விக்குடி செப்பேடு, இன்னொன்று தளவாய்புரம் செப்பேடுன்னு சொல்றது. அந்த வேள்விக்குடி செப்பேடில் தான் நமக்கு களப்பிரங்கிற சொல்லு முதல்ல வருது. களப்பிரர் ஆட்சி, இருண்ட காலம், பொற்காலம் எல்லாம் சொல்கிறோம்ல, அந்த சொல்லு அங்கே தான் வருது முதல்ல. அது அந்த செப்பேடு வெளியிட்டவன் இந்த திருப்பரங்குன்றம் கோவில் கட்டிய அதே பாண்டிய மன்னன் பராந்தக வரகுணன், நெடுஞ்சிடை வரகுணன் 768 815 வரைக்கும் ஆட்சி பண்ணான். அவன் தான் அந்த வேள்விக்குடி செப்பேடு என்று ஒரு செப்பேடை வெளியிடுகிறான். அதில் களப்பிரர் என்ற சொல் முதலாக வருகிறது. அதற்கு பிறகு ஒரு 100 ஆண்டுகளுக்கு பிறகு தளவாய்புரம் செப்பேடு என்று ஒரு செப்பேடு. அதை என்ன செய்தி என்னவென்று சொன்னால், களப்பிரரிடத்திலிருந்து பாண்டிய நாட்டை வெற்றி கண்ட மன்னன் கடுங்கோன் என்ற பாண்டியன் 550 575 அவர் ஒரு இன்றைய இருக்கக்கூடிய அந்த கழுகுமலை பக்கத்தில் திருமங்கலம் குறிச்சி என்ற ஊரை பிராமணர்களுக்கு தானமாக கொடுக்கிறார். அப்போ ஊரில் தான் வேலையை பிராமணர்களுக்கு நல்ல வசதியான, நல்ல தண்ணி ஈஸியாக போகக்கூடிய நிலத்தையெல்லாம் அவனுக்கு கொடுத்து, பிறகு நீ பொட்டல் கடை போய் நீ உழுது வேலை செய்ய, அது நல்லா இருந்துச்சுன்னா அதை பிடிச்சி கொடுத்துறது. இப்படி ஒரு கணக்கெடுத்த தமிழ்நாடு பூரா ஒரு 800 பிரம்மதேயங்கள் இருக்கு. பாண்டியர் காலத்துலேயும் சோழ காலத்துலேயும் 6ஆம் நூற்றாண்டுலேருந்து 13ஆம் நூற்றாண்டு வரைக்கும் நம்ம கணக்கெடுத்தோம்னா ஒரு 800 பிரம்மதேயங்கள், 800 சதுர்வேதி மங்கலங்கள் இருக்கு. இதை பூரம் பார்த்தீங்கன்னா அப்படியே காலாலேயே தண்ணி பாய்ச்சிடலாம். சோழவந்தான், நம்ம அந்த பூண்டி, இன்னைக்கு இருக்கக்கூடிய தஞ்சாவூர், காலில் இப்போ மம்பட்டியே வேண்டியதில்லைன்னு சொல்லுவாங்க சில பேர். தஞ்சாவூரில் தண்ணி பாய்ச்சணும்னா காலில் இப்படி ஒரு பெரட்டு இப்படி ஒரு பட்டு தண்ணி பாய்ச்சிடும். அப்படி ஏரியாவாக தேடி கொடுத்துருவான். அப்படி ஒரு 800 பிரம்மதேயங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு பல அரசர்களால், பாண்டியர்களாலும் சோழர்களாலும். அப்படியான ஒரு பிரம்மதேயத்தை அவன் கொடுத்தான் அந்த அதாவது அந்த கழுகுமலை சுற்றியுள்ள இடத்துல. ஆனால் கொஞ்சம் நாளைக்கு பிறகு எப்படி இந்த களப்பிரர் எழுச்சியின் காரணமாக சங்க காலத்தில் கொடுக்கப்பட்டது வேள்விக்குடி, முதுகுடுமி பெருவெழுதி கொடுத்தது. சங்ககால மண் பல்யாகாசானை முதுகுடுமி பெருவெழுதி கொடுத்ததை பிறகு களப்பிரர்கள் வந்தபோது புடிங்கிட்டான். அதை போய் ராஜாட்ட சொல்லி அதுக்கு டாக்குமெண்ட்டை காட்டி, பழைய ஏதோ ஆவணம் இருக்கான்னு இந்த இருக்கு ஆவணம்னு காட்டுறான். அதே ஒரு ஃப்ராட் ஆவணம் நான் சொல்கிறேன். அதை காட்டி அப்போ சரி திருப்பி எடுத்துக்கன்னு சொல்லி கொடுத்தான். ஏன்னா சங்க காலத்தில் ஒரு ஆவணம் கொடுத்துருந்தா
அந்த ஆவணம் தமிழ் எழுத்தில் இருக்கணும். இருக்கும். திருவள்ளுவர் எழுதுனதே தமிழ் எழுத்து தான். அவர்கிட்ட இன்னைக்கு நம்ம அச்சு புத்தகத்தை கொடுத்தா அவருக்கே வாசிக்க தெரியாது. நான் எழுதுனதான்னு கேட்பார். அப்படி தமிழ் எழுத்துல இருந்திருக்கணும் அந்த ஆவணம். இவன் 870 அந்த ராஜாட்ட போய் காட்டுறான். இந்த பாருங்க, முதுகுடுமை பெருவழிக்கு கொடுத்த ஆவணம், இதை பார்த்து எங்களுக்கு அந்த இடத்த கொடுங்கன்னு சொல்லி, அவர் நன்றுன்னு சொல்லி அப்படியே என் முன்னோர் முதுகுறவர் கொடுத்ததை உங்களுக்கு ஆகுன்னு கொடுத்துக்கூடாது. இவனாவது டாக்குமெண்ட்டை கொடுத்து காட்டி, பொய்யோ நெசமோ டாக்குமெண்ட்டை காட்டி வாங்கினான். ஆனால் நான் இப்போ சொல்கிறேன், தளவாய்புரம் செப்பேட்டில் கடுங்கோன் 550 கொடுத்தான். அவன் என்ன கொடுத்தான், எப்படி கொடுத்தாங்கிறதுக்கு நமக்கு தெரியாது. இவனுடைய இப்போ கிளைம் பண்ணுற ஒருத்தன் நாராயணன் கேசவன் என்று ஒரு பிராமணன். அவன் அப்போ இருந்த ராஜா பேர் பராந்தக வீர நாராயணன். 890 910 வரைக்கும் ஆட்சி பண்ண, கிட்டத்தட்ட இன்னைக்கு 1100 வருஷத்துக்கு முன்னாடி. அவன்கிட்ட போய் இந்த நாராயணன் கேசவன் சொல்கிறான், ஐயா, இந்த மாதிரி கடுங்கோன் என்ற அரசன் எங்களுக்கு திருமங்கலம் குறிச்சி என்ற ஊரை எங்களுக்கு தானமாக கொடுத்தார் பிராமணர்களுக்கு. பிறகு வந்த மரக்கேட்டில் ஒரு கலகத்தில் சூத்திரன் ஒருவன் பிடுங்கி கொண்டான். அதை தன் வசமாக்கி கொண்டான். அதை நீங்கள் திருப்பி எப்படியாவது எங்களுக்கு கொடுக்கணும் என்று அவர் கேட்கிறார். அதுக்கு ஏதாவது டாக்குமெண்ட் இருக்கான்னு ராஜாவே கேட்கல. அந்த செப்பேட்டில் என்ன சொல்கிறாரு, கேட்குறவன் பிராமணன், அவன் பொய் சொல்ல மாட்டான். அவன் அரசாங்க விஷயங்களில் நிபுணன், ராஜ விசுவாசி, எனவே அவன் பொய் சொல்ல மாட்டான் என்று சொல்லி உனக்கு அந்த நிலத்தை கொடுக்குறேன்ட்டான். இது 1000 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது. இப்போ இதை சொல்லும்போது உங்களுக்கு ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வரும். பில்கிஸ் பானு கேஸ். பில்கிஸ் பானு கேஸ் அப்படி கம்பேர் பண்ணி பாருங்கள். பொண்ணவன் பூரா பிராமணன். வெளியே வரும்போது எல்லாம் மாலை போட்டு வரவேற்றான். ஏன்னா நீதிபதி என்ன சொன்னார், பிராமணன் அந்த தப்பு பண்ண மாட்டானார். எதுக்கு? அதுக்கு தான் சொல்கிறேன், 1000 ஆண்டு காலமாக நம் மீது இவ்வாறான ஒரு ஆதிக்கம் நடந்து கொண்டே இருக்கிறது. அதனுடைய வழிகாட்டு, அவனுடைய எச்சம்தான் இன்றைய தீர்ப்பும் இன்றைய நீதிபதியும். எனவே இதை நாம் தொடர்ச்சியாக எங்கெல்லாம் இதை கொண்டு செல்ல, இன்னும் மீண்டும் எங்களை போன்றவர்களுக்கு இன்னும் நிறைய வேலை இருக்குது. இப்போ தொகுத்து கொண்டே இருக்கிறோம். பிராமணர்கள் செய்த செயல்கள், அவர்கள் செய்த கொலைகள், அவர்கள் செய்த கிரிமினல் நடவடிக்கைகள் எல்லாவற்றையும் கல்வெட்டு வாயிலாகவும் செப்பேடுகள் வாயிலாக இருப்பதெல்லாம் தோண்டி துருவி இனி ஒரு புத்தகமாக கொண்டு வர வேண்டும். ஏனென்றால் வெள்ளையா இருக்கிறவன் போய் சொல்ல மாட்டான், பிராமணன் போய் சொல்ல மாட்டான் என்று இருக்கு. சில பேர் சொல்லுவாங்க, யார் மேலேயாவது ஒன்றும் இல்லை, பேரை சொல்கிறேன், SV சேகர்னு ஒருத்தர், எந்த பிராமணன் மேலேயாவது FIR இருக்கான்னு அடிக்கடி கேட்பார். FIR எப்படி இருக்கும்? போலீஸ்காரன் நீ, ஜட்ஜு நீ, அப்புறம் இப்படி FIR இருக்கும் மேலே? FIR 1000 வருஷத்துக்கு முன்னாடி FIR இருக்குது. போடணும், எவிடன்ஸ் இருக்குது. எனவே இவ்வாறான ஒரு சூழலில் அங்கே இருக்கக்கூடிய அந்த கல்வெட்டுகளில் எந்த இடத்திலும் இதை அதான் சொல்கிறேன், நாங்கள் 3 மதங்களும் சங்கமித்த ஒரு இடம், ஒரு திருப்புறங்குன்றிலான சமய நல்லிணக்கத்தின் சின்னம் என்று நான் ஏற்கனவே சமூக விஞ்ஞானம் போன்ற விஷயங்களில் இதழ்களில் கற்று எழுதியிருக்கிறேன். இப்படியான ஒரு சூழலில் இப்போது இருக்கக்கூடிய இந்த தீர்ப்பின் அடிப்படையில் நாம் நமது வேலையை மீண்டும் தீவிரப்படுத்த வேண்டியது இருக்கிறது. இதற்கு ஒரு சிலர் மட்டும்தான், வாஞ்சிநாதன் போன்ற ஒரு சில வழக்கறிஞர்கள் தான் தீவிரமாக இருக்கிறார்கள் என்றாலும் கூட, அவருக்கு எந்த விதமாகவெல்லாம் நம்மால் உதவி செய்ய முடியுமோ அந்த விதமாக நாம் உதவி செய்ய வேண்டும். அந்த வகையில் ஒரு தொல்லியலாளன் என்ற முறையில் நியாயத்திற்காகவும் உண்மைக்காகவும் சான்றுகளின் அடிப்படையிலும் என்னுடைய வாதத்தை எந்த மேடையிலும் எந்த நீதிமன்றத்திலும் எடுத்து வைப்பதற்கு தயாராக இருக்கிறேன் என்று சொல்லி, இதுக்கு மேலே செய்தி ஒன்றில் இதை நல்ல வாய்ப்பை கொடுத்த இந்த அமைப்புக்கு நன்றி கூறி அமைகிறேன். நன்றி.